இதுதான் படத்தோட ஓப்பனிங் சீன். அப்படியே மேலே வந்து கீழே தொங்க விட்டுருவாங்க. அப்படியே அந்த ரூபாவை போய் உதவும் பாருங்க. அப்போ அந்த கிரேடில் பார்த்தீங்கன்னா என்ன பேர் போட்டிருக்குன்றது வரும். இதுதான் படத்தோட ஓப்பனிங் சீன். ஓப்பனிங் சீனே நல்லா மிரள வச்சுருப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2 படம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு. சரியா? ஸோ அதை ரிவ்யூ பண்ண தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்காண்டி நான் வந்திருக்கேன். ஓகே. ஸோ புஷ்பா அப்படியே அல்லு அர்ஜுன் அப்படியே துப்பாக்கி சுட்டோன்னே அப்படியே உட்காந்து தண்ணிக்குள்ள விழுவார். தண்ணிக்குள்ளே உட்காந்தோன்னே ஒரு பழசெல்லாம் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் என்னாச்சு நீங்கள் பாருங்க. 2 நான் நேற்று பார்த்தேன் தேட்டரில் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தா நல்லா தான் இருக்குது. லாஸ்ட் எண்டிங் கிளைமேக்ஸில் வச்சு ஆம்பார் ஒரு ஷாட்டு. அழுகிறானா அழுதுகிட்டே இருக்கானா. அதுவும் ஃபைட்டில் பார்த்தேன்னா சேலையை கட்டிட்டு சண்டை போடுறானா. ஒரு ஃபைட்டு வைக்கலாங்க, அது கோயிலில் ஃபங்க்ஷனில் எடுக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருக்கான் பார்க்கணும். ஆனால் கடைசி தாங்க சரியான சொதப்பல் மொட்டை சொதப்பி வச்சுருக்காங்க டைரக்டர். அது வரைக்கும் படம் நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை கட்டி காலத்தில் தலையில் கட்டி தொங்க விடுற மாதிரி ஒரு சீன் வேறு வந்துருந்துச்சு படத்தில். அது 48 நாள் கண்டெய்னருக்குள்ளே அவர் சாகாமல் உயிரோடு இருக்காராம், எதுவுமே சாப்பிடாம. இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது படத்தில். அதுவும் அவர் சைனாவுக்கு போயிருக்காராம். அங்கே ஒரு புக் வச்சுருக்காரு. அந்த புக்கை பார்த்து படிச்சுக்கிட்டாராம். படித்து சைனா பாஷை தெரிஞ்சிருச்சா அவர் பேசுகிறாராம். அப்போ 30 நாள் புக்கு வாங்கி படிக்க வேண்டியதானே. 48 மணி நேரத்தில் சைனா லாங்குவேஜ் கற்றுக்கிறது எப்படின்னு ஒரு புக்கை போட வேண்டியதுதானே. புஷ்பா சூப்பராக இருக்குமே, படம் ஹிட்டாக இருக்குமே. சரியான கலாய்ப்பு தாங்க படம். அந்த ஒரு சாங்கு தான். அடுத்து இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புஷ்பா 2ல் என்ன பண்ணாங்க இந்த படத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் மரக்கட்டையை அப்படியே ஃபுல்லாக போலீஸு செக் போஸ்ட்லாம் சவால் விடுவாப்லையாம். ஸோ சவால் விட்டுட்டு முடிஞ்சால் பிடிச்சி பாடுறான்னு அந்த சொட்டையனுக்கு ஒரு சவால் விட்றாப்புல. சொட்டை போலீஸ் கேங்கே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே நின்றுட்டு இருக்காப்புல. அப்போ ஒரு கலரை குடிக்கிறாப்புல, குடிச்சிட்டு பாட்டில் கீழே போடுறாப்புல. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டில் சல்லுன்னு உடையுது சவுண்டு. இன்னும் கீழே போட்டால் இப்படி கேட்காது, இப்போ என்ன சத்துன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு அந்த போலீஸ்காரரு நினச்சிட்டு கேட்கும்போது பார்த்தா, சார் தண்ணி இப்போ இல்லை சார், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது, கல்லில் விழுந்துருக்கு. ஸோ அப்போ லாரி பாலத்தில் வராது, அது கீழே தான் கிரவுண்டில் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சோன்னே ஃபோன் பண்ணிவிட்டு துரத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சரியான ஹைலைட்டு அந்த மரத்தை பிடிக்கிறதுக்கு. அப்படியே துரத்தி போலீஸோட அங்கிட்டிருந்து அங்கே புஷ்பா 2 அவரோட லாரி போக செம்மரக்கட்டையை கடத்திட்டு ஓடுறாங்க. அதை அப்படியே பிடிக்கிறக்காண்டி கண்டினியூஸாக ஸ்வைங்கின்னு போகிறது. கடைசி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஃபாலோ பண்ணி போகும்போது யானை எவ்வளோ விட்றாங்களா, டங்குன்னு கொட்டடிச்சு யானையை துரத்தி விட்றாங்களாம். அங்கிட்ட ஒரு 4 ஜீப்பு நின்றுதுங்க. நல்லா நடத்துறீங்கடா படம் புஷ்பா 2. சரியான படமாக இருக்கு. அடுத்து அந்த படத்தில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு கொட்டை அடித்து இந்த இடத்துல இந்த மாதிரி கட்டையை எடுத்து டம்னு அடித்து யானையை அனுப்பி விட்டு போலீஸ் வரதை பிளாக் பண்ணுறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஜீப்பு சர்ன்னு வந்துக்கிட்டு இருக்கு. சரியா? அந்த டயத்தை அவங்க லாரி இப்போ செம்மரக்கட்டையை கலத்துற லாரி இப்படி ஓடிட்டு இருக்குன்னா பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கு. சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்க, அண்ணே போலீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுதுனே அப்படின்றவனே அவர் என்ன பண்ணுறாப்புல, ஹீரோ அல்லு அர்ஜுன் ஃபோன் அடிக்கிறாப்புல, தண்ணி திறந்து வரும் உனக்கு. அப்போ தண்ணி திறந்து வர என்ன பண்ணுறியான், தண்ணியை திறந்து விட்டுறியான். ஸோ இங்கிட்டு போலீஸ் வந்துகிட்டு இருக்கா ஜீப்பில், முன்னாடி லாரி போயிட்டுருக்கா. அந்த பார்டரை கிராஸ் பண்ணோடனே தண்ணி ஃபுல்லாக ஃபோர்ஸாக வந்துடுது. வந்தோடனே போலீஸ் ஜீப்பு மாட்டிக்கிதான், அவர் எஸ்கேப் ஆயிடுறாங்களாம். தண்ணியில் எல்லாரும் அடிச்சுட்டு போயிடுவாங்க. சரியான காமெடியாக படம் எடுத்திருக்காங்க. அடுத்த 3rd சீன் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹைலைட்டான சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புரிஞ்சா இன்னொரு ஹைலைட்டான சீன் என்னென்னா, அவரோட தங்கச்சியை அங்கே வந்து கோயில் திருவிழாவில் வந்து கலாய்க்கிறாங்க. அப்போ வந்து இவர் அடிக்கிறாரு. சரியா? சில்மிசம் பண்ணும்போது அடிக்கிறாரு. அடிச்சுட்டு ஒரு சண்டை வருது. அதுக்கப்புறம் பார்த்தா கடத்திட்டு போகிறதுக்கு கொடியாக ஹெலிகாப்டரில் போய் அந்த பில்டிங்கில் போய் பணத்தை கொட்டுறாரு. அது ஒரு ஹைலைட்டான சீன் இருக்குது. சரியா? அதெல்லாம் நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்களேன், உங்களுக்கே சிரிப்பு வரும். படம்
அது ஓப்பனிங்கு அடிதடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபைனலில் தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பார்க்கணும். அவர் பிரைம் மினிஸ்டர்கிட்ட மோதுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஓகேவா, மாற்றுறதுக்கு பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாரு. அவரும் அவனால் முடியாதுன்றாங்க. ஆனால் பணத்தை கொடுத்து மாற்றி சிஎம்ஏ மாற்றிடுறான். சரியா, சிஎம் மாற்றின சுச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஃபர்தராக தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தோடனே அண்ணா அப்படின்னோடனே கண் கலங்குது. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு வேற கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க பார்க்கணும். அந்த பத்திரிக்கை வாங்குறதுக்கு அவங்க அண்ணன் கொண்டாரான், வாங்க மாட்டார். அப்படியே அவங்க அண்ணன் அப்படி நடந்து போன பிறகு அப்படியே மேலே இருந்து பார்க்குறாரு. ஸோ இதுதான் அடுத்த ஹைலைட் அந்த படத்தில். சரியா, ஆனால் லாஸ்ட் சீன் தான் சரியான சொதப்பிருப்பாங்க. கிளைமேக்ஸில் தான் என்ன சொதப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த தங்கச்சியை கடத்திட்டு போனவனையும் போட்டு தள்ளுறான். சரியா, அதுக்காண்டி தங்கச்சியை கடத்திட்டு போனவனை போட்டு அவளோட அப்பனையும் போட்டான். அவங்க அப்பையும் என்ன பண்ணியான், தங்கச்சி தலையில் எடுத்துட்டு ஒரு துப்பாக்கி கன் எடுத்து சக்குன்னு வைப்பான். ஸோ அதை காட்டும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டே எடுத்து அவனையும் காலி பண்ணிடலாம். சரியா, ஸோ இப்போ எல்லாரையும் காலி பண்ணியாச்சு. படம் ஃபுல்லாக கொலை. சரியா, அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு படம். அடுத்து அதில் என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, சரி எல்லாரையும் கொண்டுறியான். அதுக்கப்புறம் பிஏ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பாம் பிளாஸ்டிங் வைக்கிறாரு. அப்போ அதில் பாம் பிளாஸ்ட் வச்சு அந்த மேரேஜ் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கை மாதிரி ஒன்று கொடுத்து வராப்புல. அதில் பார்த்தா பாம் வச்சு அனுப்பிச்சு விடுறாரு பிரைம் மினிஸ்டர். சரியா, ஏன்னா அண்ணன் பையனையும் போட்டு தள்ளிட்டாப்புல, அண்ணனையும் போட்டு தள்ளிட்டாப்புல அப்படின்ற கோபத்தில் புஷ்பாவுக்கு ஆப்படிக்கணுன்ட்டு பாம் பிளாஸ்ட்டு வச்சு கொடுத்துட்டாப்புல. சரியா, புஷ்பா என்ன பண்ணுறாப்புல, கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே அண்ணன் தம்பியை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அண்ணனோட பையனையும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகிறாப்புல. கண்ணீர் வருது. அப்படியே ஃபீல் பண்ணுறாப்லையா புஷ்பா. சரியான படமா, அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த டைம் பார்த்தா பாம் பிளாஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், பாம் பிளாஸ்ட் ஆனா அதுக்கப்புறம் புஷ்பா பார்ட் 4 அப்படின்ட்டு முடிச்சிட்டாங்க. சரி, இதான் படங்க. படம் சுருக்கமாக முடிச்சிட்டேனா, 4 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன் இந்த படத்தை. சரியா, இந்த படத்தை நான் பார்த்ததுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. சரியா, கதை சுருக்கம் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புஷ்பா 2 நேரில் பாருங்கள். அதே மாதிரி ஹைலைட்டில் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 நேற்று ரிலீஸ் ஆச்சு. சரியா, ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தோட ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு பொண்ணு இறந்து போச்சு. சரியா, யாருமே ஓப்பனிங் ஷோக்கு ஃபேமிலியோடு போகாதீங்க. ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி போங்க. கூட்டத்தை அவாய்ட் பண்ணுங்கள், அதான் பெட்ரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு